வணக்கம். நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமா நினைக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி எவ்வளவு ஆச்சரியமான அறிவியல் ஒளிஞ்சிருக்குன்னு எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஹோம் சயின்ஸ், அதாவது மனையியல் அறிவியல்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன தோணுது? ஒருவேளை சமையல், தையல், இல்ல வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தானே. நம்மள பலரும் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா உண்மை அது மட்டும் தானா? இங்க பாருங்க, இது இந்தியாவோட தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனத்தோட அதிகாரப்பூர்வ செய்முறை கையேடு. ஹோம் சயின்ஸ் பத்தி நாம வச்சிருக்கிற எண்ணத்தையே இது மொத்தமா மாத்தப் போகுது. இது எவ்வளவு ஆழமான, விரிவான ஒரு துறைங்கிறத இந்த ஆதாரம் நமக்கு அப்பட்டமா காட்டுது. சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். இந்த கையேட்டின்படி ஹோம் சயின்ஸுங்கிறது நாம நினைக்கிறத விட எவ்வளோ பெரிய விஷயம்னு கொஞ்சம் ஆழமா அலசி ஆராயலாம். நம்மளோட முதல் ஸ்டாப் கிச்சன் தான். ஆனா இத ஒரு சாதாரண சமையல் அறையா பார்க்காதீங்க. இத ஒரு கெமிஸ்ட்ரி லேபா நினைச்சுக்கோங்க. இங்க சமையல்ங்கிறது ஒரு கலை மட்டும் இல்ல, அது ஒரு அறிவியலா மாறுது. பார்க்கறதுக்கெல்லாம் நம்ம வீட்ல இருக்கிற சாதாரண ஸ்டவ், பிரஷர் குக்கர் தான். ஆனா இந்த சிம்பிளான கருவிகள் தான் நம்ம அறிவியல் சோதனைகளோட ஆரம்ப புள்ளி. இப்போதான் அசலான விஷயமே வருது. இது வெறும் சுவைக்காக சமைக்கிற விஷயம் இல்ல. மாணவர்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உணவோட நிறம், தன்மை, சுவையில என்னென்ன மாற்றம் வருதுன்னு துல்லியமா நோட் பண்ணணும். இது ஒரு ப்ரொஃபஷனல் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்றது. இந்த கைட்ல இருக்கிற முன்னெச்சரிக்கைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் வெறும் டிப்ஸ் கிடையாது. காய்கறியை வெட்டினதுக்கு அப்புறம் கழுவக்கூடாது, உணவை ஓவர் குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எல்லாமே ஊட்டச்சத்து வீணாகாம தடுக்கிற அறிவியல் கோட்பாடுகள். இது உணவு அறிவியலோட அடிப்படை. சரி, நம்ம கிச்சன் லேப்ல இருந்து வெளியே வந்து அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்போ வீட்டை ஒரு கம்பெனி மாதிரியும் அதை நிர்வகிக்கிறத ஒரு மேனேஜ்மெண்ட் கலையாவும் எப்படி பார்க்கறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாடத்திட்டம் எவ்வளவு ஆழமான மேலாண்மை திறன்களை கத்துக் கொடுக்குதுன்னு பாருங்க. ஒரு வீட்டு விசேஷத்தை ஏற்பாடு செய்யறது இதே ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பாடமா மாத்திட்டாங்க பாருங்க. இலக்க தெளிவா செட் பண்றது, ஒவ்வொரு ஸ்டெப்பா கவனமா பிளான் பண்றது, அப்புறம் அந்த பிளானை கரெக்டா ஃபாலோ பண்றது. அடேங்கப்பா, இன்னைக்கு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள்ல யூஸ் பண்ற அதே ப்ராசஸ் தான் இது. ஒரு குடும்பத்தோட வாராந்திர செலவுகளை திட்டமிடுறது, அதுக்கு பேரு தான் இன்னைக்கு நாம ஸ்டைலா சொல்ற பர்சனல் ஃபினான்ஷியல் பிளானிங். பணத்தை எப்படி சரியா நிர்வகிக்கிறதுங்கிறதுக்கான முதல் பாடம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. 2 ஸ்கூல் போற குழந்தைங்க இருக்கிற ஒரு ஹோம் மேக்கரோட ஈவினிங் டைமை எப்படி பிளான் பண்றதுன்னு ஒரு டாஸ்க். இதுக்கு பேர் தாங்க டைம் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொடக்டிவிட்டி. இன்னைக்கு ஒவ்வொரு கார்ப்பரேட் ஊழியரும் கத்துக்கணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான ஸ்கில் இது. வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போலாம். இங்க மணியியல் அறிவியலோட வீச்சு எவ்வளவு பெருசுன்னு பார்த்தா அசந்துடுவீங்க. துணிமணில ஆரம்பிச்சு அவசர காலத்துல உயிரை காப்பாத்துற முதலுதவி வரைக்கும் இதுல இருக்கு. இந்த 2 படத்தையும் பாருங்க, இந்த துறையோட விரிவு நல்லாவே புரியும். ஒரு பக்கம் துணியோட நெசவு பத்தின டெக்னிக்கல் டீடைல்ஸ், அதாவது மெட்டீரியல் சயின்ஸ். இன்னொரு பக்கம் அவசர காலத்துக்கு தயாரா இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். ரெண்டுமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? செய்முறை 3ல ஒரு அவசர முதலுதவி பெட்டியில என்னெல்லாம் இருக்கணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கறாங்க. பேண்டேட், ஆன்டிசெப்டிக் கிரீம், கட்டு துணின்னு ஒவ்வொரு பொருளும் ஒரு அவசர நேரத்துல எவ்வளவு முக்கியம்னு அவங்களுக்கு புரிய வைக்கப்படுது. இது இன்னும் ஒரு படி மேல போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சொந்த வீட்லயே என்னென்ன பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குன்னு கண்டுபிடிக்க பழகுறாங்க. இதுக்கு பேரு தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட். தரைக்கு பக்கத்துல இருக்கிற பிளக் பாயிண்ட்ல இருந்து மொட்டை மாடி கைப்பிடிச்சுவர் வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்றது இதுல அடங்கும். நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஒரு சிலருக்கு மட்டுமான திறன்கள் கிடையாது. இது ஆண் பெண் பேதம் இல்லாம இந்த மாடர்ன் உலகத்துல வாழ்ற நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற அத்தியாவசியமான வாழ்க்கை திறன்கள். இந்த கையாட்டோட கோர்ஸ் கோஆர்டினேட்டர் திருமதி நேஹா சர்மா சொல்றத கேட்டாலே போதும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனையியல் அறிவியல் கத்துக்கிறவங்களுக்கு வாழ்க்கை திறன்களை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்குது. இதுதாங்க இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட். சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா ஒரு சிந்தனையை தூண்டுற கேள்வி. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் அசஸ்மெண்ட், பேசிக் கெமிஸ்ட்ரி, இப்படி இந்த நவீன வாழ்க்கையை சூப்பரா சமாளிக்க தேவையான எல்லா திறன்களும் இதுல இருக்கு. அப்படி இருக்கும்போது நாம ஏன் இதை மனையியல், அதாவது ஹோம் சயின்ஸ்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்கணும்? ஒருவேளை இந்த பேரே இந்த துறையோட உண்மையான மதிப்பை நாம குறைச்சு மதிப்பிடுறதுக்கு ஒரு காரணமா இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?